Taste the Daily. சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்த விவசாயிகள் காவிரி உபரிநீர் நடவடிக்கை குழு விவசாய சங்கம் சார்பில் நடைபெறும் பாராட்டு விழாவுக்கு அழைப்பு விடுத்தனர். கடந்த 2019 ஆண்டு அதிமுக ஆட்சியின் போது 565 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி மூலம் மேட்டூர் அணையின் உபரி நீரை சரபங்க வடிநிலத்தில் உள்ள வறண்ட 100 ஏரிகளுக்கு நிரப்பும் திட்டம் கொண்டுவரப்பட்டது. இதன் மூலம் எடப்பாடி, மேட்டூர், ஓமலூர் மற்றும் சங்ககிரி தொகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் காளிப்பட்டி ஏரிக்கரையில் வரும் 17ஆம் தேதி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் காவிரி உபரிநீர் நடவடிக்கை குழு ஒருங்கிணைப்பாளர் தம்பையா தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் சேலம் நெடுஞ்சாலை நகரில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து பாராட்டு விழாவில் பங்கேற்க வருமாறு கேட்டுக்கொண்டு அழைப்பிதழை வழங்கினர். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஒருங்கிணைப்பாளர் தம்பையா, எதிர்காலத்தில் நீர் மேலாண்மையில் புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய 100 ஏரி நிரம்பும் திட்டமானது சேலத்தில் முதல் முறையாக தொடங்கி வைத்தவர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி என்று புகழாரம் சூட்டினார். இந்த திட்டம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற முதல் நீரேற்று பாசன திட்டம். இது நீர் மேலாண்மையினுடைய ஒரு உச்சம். இந்த திட்டத்தை பயன்படுத்தி வருங்காலங்களில் மிகப்பெரிய ஒரு நீர் மேலாண்மை புரட்சியை செய்வதற்கான வழிகோலை அடிக்கலை நாட்டியவர் எடப்பாடியார். அதை ஒட்டி இந்த பாராட்டு விழா நடைபெறுகிறது. இந்த பாராட்டு விழாவிற்கு சேலம் மாவட்ட விவசாயிகள் மற்றும் அனைத்து மக்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டு